இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாட்டுமாக. இன்றைக்கான கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்திங்கன்னா நம்ம அடிட்டிவ் பொலாரிட்டி, சப்ட்ராக்டிவ் பொலாரிட்டி, அதில் 2 கேசஸ் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். எதில் நமக்கு மேக்ஸிமம் கேவிஏ கிடைக்கும், எதில் நமக்கு வந்துட்டு மினிமம் கேவிஏ கிடைக்கும், எதில் நமக்கு நெகட்டிவில் வந்துட்டு கண்டக்டிவ்லி பவர் கிடைக்கும், கேவிஏ கண்டக்டிவ்லி கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களை வந்து நம்ம என்ன செஞ்சோம்னா பார்த்துருக்கோம். போன கிளாஸில் ஃபுல்லாகவே பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம்ல. ஸோ அது பேஸ்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேட்டில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இது நான் சொன்ன இந்த கொஸ்டின் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி என்ன செய்யலாம், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இது ஒரு அருமையான கொஸ்டின். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது அவசியம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 1 ஆனால் சொல்யூஷன் பாருங்கள். ஓகே, a single phase 50 kilovolt ampere. என்ன வோல்ட்டா? 50 kilovolt ampere. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், given சம்முடைய 2 winding டிரான்ஸ்ஃபார்மருடைய அந்த ஒரு KVA ரேட்டிங் அப்படிங்கிறது என்ன? பவர் டிரான்ஸ்ஃபர் இண்டக்டிவ்லி. பவர் டிரான்ஸ்ஃபர் இண்டக்டிவ்லி is equal to 50 kilovolt ampere. டிஎன்இபி எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கொடுத்து கேட்டாங்கன்னா பவர் டிரான்ஸ்ஃபர் இண்டக்டிவ்லி மட்டும் ஃபைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த சம்லாம் சிம்பிளாக என்ன செஞ்சிடணும், கிவன் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மருடைய அந்த கேவிஏ ரேட்டிங் தான் என்ன, இண்டக்டிவ்லியாக இருக்கும். ஓகேவா, அது வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்தான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 1000 வோல்ட் பார்த்தீங்கன்னா 100 வோல்ட்டாக என்ன செய்யுது, ஸ்டெப் டவுன் ஆகுது. ஓகேவா, ஸோ 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் நான் வரைகிறேன். ஒரு ஐடியல் கேஸில் இருக்கக்கூடிய 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் நான் வரைகிறேன். 1000 வோல்ட், 100 வோல்ட் ப்ளஸ் மைனஸ் ரேட்டிங் என்ன, 50 கிலோவோல்ட் ஆம்பியர். ஸோ I1 I2 ஃபைன் பண்ணலாமா? ஸோ கரண்ட் என்ட்ரி ஆகுது, கரண்ட் லீவ் ஆகுது. I1 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், கேவிஏ ரேட்டிங் டிவைட் பை வோல்டேஜ் ரேட்டிங். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே தான் கிலோ ஆம்பியருங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கேவிஏ அப்படிங்கிறது என்ன, V இன்டு I. ஸோ அந்த ஒரு ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஐங்கிறது என்ன, I1 அப்படிங்கிறது என்ன வரும், 50 கிலோவோல்ட் ஆம்பியர். 50,000 டிவைட் பை என்ன இருக்குது 1000. சால்வ் பண்ணோன்னா 50 ஆம்பியர் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேவா, இப்போ I2 நான் ஃபைன் பண்ணுறேன். I2 என்ன வரும், 50 கிலோவோல்ட் ஆம்பியர். ஸோ 50,000 டிவைட் பை 100. சால்வ் பண்ணுங்கள், 500 ஆம்பியர் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ I1 இஸ் ஈக்குவல் டு 50 ஆம்பியர், I2 இஸ் ஈக்குவல் டு 500 ஆம்பியர். ஓகேவா, நமக்கு கரண்ட் தெரிஞ்சு போச்சு. கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். ஃபைண்ட் தி மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங். மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங், மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங் அப்படிங்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் பொலாரிட்டியில், அதுவும் லோடை நம்ம எங்கே கொடுக்கணும், ஹை வோல்டேஜ் சைடில் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை அப்படியே ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை என்ன செய்கிறேன், ரீகனெக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்படி கிடைக்குது. ஓகேவா, ஸோ 1000 வோல்ட் ஃபஸ்ட் இருக்கிறதுனால ப்ளஸ் மைனஸ் 1000 வோல்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, டாட் ப்ளஸ் மைனஸ் 100 வோல்ட். ஓகேவா, சரி. இப்போது இது லோட், இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை சைடு 1100 வோல்ட். ஓகேவா, இப்போது நாம் வந்து லோடு அப்படிங்கிறது எங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணுமா இல்லை இங்கே கொடுக்கணுமா? இங்கே தான் கொடுக்கணும். ஏன் இங்கே கொடுக்கணும், நான் அதை வந்துட்டு போன சம்மில் வந்துட்டு என்ன செஞ்சுருக்கேன், தெளிவாக டிரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எதனால் நம்ம இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங் கிடைக்கும். ஓகேவா, மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங் நம்ம வந்து கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஹை வோல்டேஜ் சைடில் நம்ம என்ன செய்கிறோம், லோடை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங் கிடைக்காது. பட் பார்த்தீங்கன்னா 50 கிலோ வோல்ட்டுக்கு அதிகமான ஒரு ரேட்டிங்காக கிடைக்கும். ஆனால் மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங் வேணும் அப்படின்னா ஹை வோல்டேஜ்க்கு அக்ராஸாக வந்து என்ன செய்யணும், நீங்கள் லோடை கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, சரி. கரண்ட் வந்து இந்த மாதிரி இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 வோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா I2 அப்படிங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு.
500 ஆம்பியர். 500 ஆம்பியர். ஒன்ஸ் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ 500 ஆம்பியர் வந்து இந்த இடத்துல ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இங்கேயும் 500 ஆம்பியர். கொஸ்டின் வந்து 50 கிலோவோல்ட் ஆம்பியரா இல்லை 500 கிலோவோல்ட் ஆம்பியரான்னு செக் பண்ணேன். சப்போஸ் வேறு மாதிரி வந்துச்சுன்னா தப்பாக போயிடும்ல. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வந்திருக்கும், 500 ஆம்பியர் தான் வந்திருக்கும். இப்போது நாம் என்ன செய்யணும், இந்த டைரக்ஷனை ஃபைன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் என்ன செய்யுது, டாட்லேருந்து லீவ் ஆகுது. ஸோ இந்த டாட்டில் நம்ம என்ன செய்யணும், கரண்ட்டை என்ட்ரி பண்ண வைக்கணும். ஸோ அப்போ எப்படி போடலாம், இந்த சிம்பிள் போடலாமா? இந்த சிம்பிள் போட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி போகும், இந்த சிம்பிள் போட்டோம் அப்படின்னா கரண்ட் வந்துட்டு லீவ் ஆகும். இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா கரண்ட் லீவ் ஆகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா கரண்ட் என்ட்ரி ஆகுது. இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா கரண்ட் என்ட்ரி ஆகுது. இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா கரண்ட் லீவ் ஆகுது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, 1000 வோல்ட்டுக்கு அக்ராஸா 50 ஆம்பியர். ஸோ மொத்தமாக அங்கே என்ன வரும், இந்த டாட் அப்படி கொண்டு வர்றாங்க 500 ஆம்பியர் 50 ஆம்பியர். ஸோ இப்போ இங்கே என்ன வரும், 550 ஆம்பியர். முடிஞ்சு போச்சு. இந்த லோடு என்னவா இருக்கும், 1000 வோல்ட்னா இங்கேயும் 1000 வோல்ட். ஓகேவா? ஸோ இந்த கேவிஏ ரேட்டிங் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், கேவிஏ ரேட்டிங் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 1000 இன்டு 550 ஆம்பியர். சாரி, போர்டு அந்த பக்கம் போயிடுச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 55013 கிலோ வோல்ட் ஆம்பியர். ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங் என்ன வரும், 550 கிலோ வோல்ட் ஆம்பியர். செக் பண்ணிக்கிறேன், கரெக்ட். ஓகேவா? ஸோ பவர் டிரான்ஸ்ஃபர் இண்டக்டிவ்லி நமக்கு தெரியும் என்ன, இஸ் ஈக்குவல் டு 50 கிலோ வோல்ட் ஆம்பியர். இப்போ நமக்கு தேவை என்ன, பவர் டிரான்ஸ்ஃபர் கண்டக்டிவ்லி. கண்டக்டிவ்லிங்கிறது என்ன, கண்டக்டிவ்லி இஸ் ஈக்குவல் டு 550 கிலோ வோல்ட் ஆம்பியர் மைனஸ் 50 போட்டோம் அப்படின்னா 500 கிலோ வோல்ட் ஆம்பியர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஒன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சிம்பிள் கொஸ்டின் தான். 50 கிலோ வோல்ட் ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எடுத்துக்கிட்டேன். கிவன் சம்மோட 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் தான் என்ன அப்படின்னா இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருடைய இண்டக்டிவ்லி, பவர் டிரான்ஸ்ஃபர் இண்டக்டிவ்லி. ஓகேவா? ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டேன். கனெக்ஷன் என்ன செஞ்சேன், போன சம்மில் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி ரீகனெக்ட் பண்ணி சால்வ் பண்ண எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கிடச்சிச்சு. புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி ஒரு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்கள். அப்போவும் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2. இது பார்த்தீங்கன்னா கேட் 2016. என்ன சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் கேட் கொஸ்டினே சால்வ் பண்ணிட்டுருக்கீங்க கேட்டிங்கன்னா பொறுங்க. நம்ம அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா டிஎன்ஏபி, டிஆர்பி நம்மள்ட்ட இருக்கிற பல கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், சால்வ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸுங்கனால அதை நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். ஓகேவா? பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மருடைய கேவிஏ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கிலோ வோல்ட் ஆம்பியர். ஓகேவா? வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஹிண்ட்ஸ் பாருங்கள், 100 200, அதாவது ஸ்டெப் அப் ஆயிருக்கு. ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணால் மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங் தான் திருப்பி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே I1ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இங்கே டாட்டில் என்ட்ரி ஆகுது அப்படின்னா டாட் அவுட் என்ன செய்யும், லீவ் ஆகும், I2. ஓகே, ஸோ I1 அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், 2 கிலோ வோல்ட் 2000 டிவைட் பை 100 0000 என்ன வரும், 20 ஆம்பியர். I2 இஸ் ஈக்குவல் டு 2000 டிவைட் பை I2ங்கிறது என்ன, 2000 டிவைட் பை 200. ஸோ 0010. ஸோ 10 ஆம்பியர். ஸோ நம்ம I1 ஃபைன் பண்ணியாச்சு, I2 ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங் ஃபைன் பண்ணணும். சூப்பரான கொஸ்டின். மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங் எப்போ வரும், additive polarity plus transformer உடைய turns ratio
எப்படி இருக்கணும், நியரர் டு யூனிட்டியாக இருக்கணும். ஓகேவா? நம்ம அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தாச்சு, எப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மராக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு. ஈஸி 100 டாட் 100 ப்ளஸ் மைனஸ் 100 வோல்ட் ப்ளஸ் மைனஸ் 200 வோல்ட். ஓகே, ஸோ ரெண்டையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது 100 வோல்ட்டுக்கு அக்ராஸாக லோடை கனெக்ட் பண்ணணுமா, 200 வோல்ட்டுக்கு அக்ராஸாக லோடை கனெக்ட் பண்ணணுமா? சாரி, எழுத்து கொஞ்சம் சரியா இல்லை, தெளிவாக 200 வோல்ட் ப்ளஸ் மைனஸ். இப்போது 200 வோல்ட்டுக்கு அக்ராஸாக நம்ம என்ன செய்யணும், லோடை கனெக்ட் பண்ணணும். ஏன் 200 வோல்ட் அக்ராஸாக லோடை கனெக்ட் பண்ணணும்? அப்போ தான் டான்ஸ் ரேஷியோ நியரர் டு யூனிட்டியாக இருக்கும். 100 வோல்ட்டுக்கு அக்ராஸாக நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகும், அதை பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், முன்னாடி ஒரு சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ ப்ளஸ் மைனஸ் 100 200 என்ன வரும், 300 வோல்ட். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஃபினிஷ் லோட், இங்கே என்ன இருக்குது, 200 வோல்ட் இருக்குது. ஸோ இங்கேயும் 200 வோல்ட் தான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இப்போது டாட் இருக்குது, இங்கே ஒரு டாட் இருக்குது. இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ வந்து இப்படி தான் இருக்கும், அப்படி தானே? ஸோ இப்படி எடுக்கிறேன், ஏன்னா கரண்ட் ஃப்ளோ இப்படி தான் இருக்க போகுது. இப்படி எடுக்கிறேன். இந்த 100 வோல்ட்டுக்கு அக்ராஸாக போகிற கரண்ட் பார்த்தீங்கன்னா 20 ஆம்பியர். 20 ஆம்பியர். அதே மாதிரி இங்கே கரண்ட் என்ன செய்யுது அப்படின்னா லீவ் ஆகுது. ஸோ கரண்ட் என்ன செய்யணும், ஒன்று கரண்ட் வந்துட்டு ஒரு டாட்டில் என்ட்ரி ஆகுது அப்படின்னா இன்னொரு டாட்டை விட்டு கரண்ட் என்ன செய்யணும், லீவ் ஆகணும். இது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் கொஞ்சம் பொறுமையாக வச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? இதில் நீங்கள் பயக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் இப்படி போகிறேன்னு வைங்களேன், லீவ் ஆகிட்டே இருக்கும் கரண்ட்டு. இப்படி பாருங்களேன், கரண்ட் லீவ் ஆகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், கரண்ட் என்ட்ரி ஆகிட்டே இருக்கும். என்ட்ரி ஆகுதா கரண்ட்டுங்க, கரண்ட் இங்கே என்ன செய்யுது, லீவ் ஆகுது. லீவ் தான் ஆகுது, எப்படி நீங்கள் என்ட்ரின்னு சொல்ல முடியாது, லீவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? நீங்கள் எப்படி புரிஞ்சிட்டாலும் அது உங்களுடைய விருப்பம். ஸோ இங்கே 20 ஆம்பியர், இங்கே என்ன ஆம்பியர், இங்கே 10 ஆம்பியர். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே 20 ஆம்பியர், இங்கே 10 ஆம்பியர் அப்படின்னா மொத்தமாக இங்கே எத்தனை இருக்கும், 30 ஆம்பியர் இருக்கும். ஸோ 30 ஆம்பியர். ஸோ கேவிஏ ரேட்டிங் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், கேவிஏ ரேட்டிங் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஈக்குவல் டு 30 into 200. 30 into 200 is equal to 6 kVA. செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக தான் போட்டுக்கோமான்ட்டு. 6 kVA is correct answer. ஓகேவா? ஸோ 2 kV ஆம்பியர்ங்கிற இந்த ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மராக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 kV ஆம்பியர்னு சொல்லக்கூடிய மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங் என்ன செய்யலாம், கிடைக்கும். எப்போ அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான். நீங்கள் தப்பாக 100 வோல்ட் அக்ராஸாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதை விட கம்மியான ஒரு ரேட்டிங் தான் கிடைக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா கேட் 2016 கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் உண்மையிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஸ்டின் தான். நான் போன கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன், ஒரு 4 டைப் ஆஃப் கனெக்ஷன் மட்டும் தான் கேட்டிங்கன்னா, ஆமாம் 4 டைப் ஆஃப் கனெக்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஒரு 2-3 கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அதை பற்றி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி அதை நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேவா? இந்த சம்ம நல்லா பாருங்கள். எஸ் சிங்கிள் ஃபேஸ் 22 kV ஆம்பியர் சொல்யூஷன். இது ஈஸியான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் பேனிக். ஸோ பார்த்தீங்கன்னா கேவிஏ ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு 22 kV ஆம்பியர். 2200 வோல்ட்டு 2200 வோல்ட்டா 2200 வோல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 220 வோல்ட்டாக என்ன செய்யுது அப்படின்னா ஸ்டெப் டவுன் ஆகுது. டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் டு பி கனெக்டட் அஸ் an auto transformer to get an output voltage of 2420 வோல்ட். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். எப்படி டிஃப்ரெண்ட் சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள், 2 வைண்ட் சம் நான் ஃபஸ்ட்டு வரைகிறேன்.
டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. கொஸ்டினை மட்டும் சால்வ் பண்ண பாருங்கள், ரொம்ப உட்காந்து சிந்திக்கக்கூடாது. இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்குள்ள வழியை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். 220 வோல்ட். ஓகே, ஸோ கரண்ட் என்ட்ரி ஆகுது, கரண்ட் லீவ் ஆகுது. I1 I2. ஸோ I1 என்ன கிடைக்கும் நமக்கு? 2200 டிவைட் பை 2200. ஸோ 0 0 0 0 1 0. ஸோ 10 ஆம்பியர். I2 பாருங்கள், I2 என்ன வரும்? 2200 டிவைட் பை 000 டிவைட் பை 220. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 100. ஸோ 100 ஆம்பியர் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ I1 இருக்குது, I2 இருக்குது, ஃபைன் பண்ணியாச்சு. ஆனால் அந்த சம்மில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் 2420 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2420 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த டயக்ராம் எப்படி வரையலாம்னு பாருங்கள். 1 2 ப்ளஸ் மைனஸ் 220 வோல்ட் ப்ளஸ் மைனஸ் 2200 வோல்ட். இப்படி போட்டால் மட்டும்தான் அவுட்புட்டில் நமக்கு என்ன கிடைக்கும்? 2420 வோல்ட் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ 2420 வோல்ட் அப்படின்னு போட்டாச்சு. இப்போது இது லோட் சைடு, அவுட்புட் வோல்டேஜ் இது. ஓகேவா? சப்ளை சைடு எதாவது எடுக்கா? இதை எடுக்கலாமா? இதை எடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் கேவி ரேட்டிங் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அப்போது இதை எடுத்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம் கேவி ரேட்டிங் கிடைக்கும். ஸோ இதை எடுக்கிறேன். ஐயோ இது எனக்கு நடத்தலையே, நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஈஸி தாங்க, ரொம்ப ஈஸி. அந்த 4 கனெக்ஷனை விட இதான் ரொம்ப ஈஸி. நான் சொல்கிறத டாக்டிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இதை நீங்கள் போட்டிங்களா, இங்கே டாட்டு இங்கே டாட்டு, அப்படி இப்படி எப்படியும் வேண்டாம். ஈஸியான ஒரு மெத்தடு, ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி சம்முக்கு நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இங்கே என்ன கரண்ட், எந்த கரண்ட் உங்களுக்கு தேவையில்லை. செகண்டரியில் போகக்கூடிய இந்த I2 இருக்கா, இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கேவிஏ ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளாக 2420 இருக்கா, 2420 இன்டு I2 என்ன 100 என்ன வரும்? 242 கிலோவோல்ட் ஆம்பியர். முடிஞ்சு போச்சு. இது ஷார்ட்கட். ஆக்சுவல் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டாட் இருக்குது, இங்கே டாட் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் என்ட்ரி ஆகிறது, கரண்ட் லீவ் ஆகிற அந்த டாப்பிக்கு. ஸோ 2200 பார்த்தீங்க அப்படின்னா சரி 2200 வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கரண்ட் போகுது? 10 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ 10 ஆம்பியர் கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும் அப்படின்னா இங்கே என்ன செய்யும் அப்படின்னா லீவ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 100 ஆம்பியர் வந்து லீவ் ஆகும். ஸோ நம்ம அது பிளா பிளா இது பிளா இது அது இதுன்னு போடணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா இந்த சம்மில் நீங்கள் இந்த கரண்ட் டைரக்ஷன் கூட நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையே கிடையாது. சிம்பிளாக இப்படி ஒரு சம் வருதா, ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், செகண்டரியில் இருக்கிற கரண்ட்டை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா சிம்பிளாக இதோட பெருக்கிறீங்க, ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? இது ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து பயப்படுற அளவுக்கு பெரிய கொஸ்டின்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்குது, அதை நான் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான டைப்பான கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்குள்ள தைரியம் கிடைக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸா, இஎஸ்சி 2011 இதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா போன கொஸ்டின் மாதிரியான ஒரு கொஸ்டின் அந்த கொஸ்டின் இருக்கா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்ன செய்ய முடியும், உங்களால் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ பாருங்கள், சொல்யூஷன் சார். டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. கேவிஏ ரேட்டிங் என்னவா? 1.5 கிலோவோல்ட் ஆம்பியர். 1.5 கிலோவோல்ட் ஆம்பியர். ஓகேவா? ஸோ டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன 220 வோல்ட் 110 வோல்ட். ஓகேவா? இந்த டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை ரீகனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் போதுமானது. ஆனால் அவங்க அதை எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 220 வோல்ட்டு 330 வோல்ட். ஸோ நம்ம எப்படி இந்த சால்வ் பண்ண முடியாது, இப்படி சால்வ் பண்ண முடியாது. 200 வோல்ட் 100 வோல்ட்னு போட்டு இப்படி சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன் இப்படி சால்வ் பண்ண முடியாது? ஏன்னா இது என்ன டிரான்ஸ்ஃபார்மர், ஆக்சுவலாக இது 330 வோல்ட்
220 வோல்ட். இது என்ன டிரான்ஸ்ஃபார்மர்? 330 வோல்ட் 220 வோல்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். பட் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங்கை மென்ஷன் பண்ணிட்டாங்க. 220 வோல்ட் 330 வோல்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நாம் என்ன செய்யணும்? அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈஸி தான், இதுவும் ஈஸி தான். இது வந்துட்டு அடிட்டிவ் பொலாரிட்டியை விட ஈஸி. ஓகேவா? நீங்கள் பயக்கிற அளவுக்கு பெருசுலாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே டாட் I1 கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும், இங்கே I2 ஃப்ளோ ஆகும். ஸோ I1 இஸ் ஈக்குவல் டு 1500 டிவைட் பை 220. I2 இஸ் ஈக்குவல் டு 1500 டிவைட் பை 110. ஓகேவா? சரி, இந்த சம் நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். சிம்பிள் தான். கனெக்ஷன் அகைன் ஒரு வைண்டிங் கனெக்ஷன். ஸோ ப்ளஸ் மைனஸ் இது என்ன 110 அல்லது 220 வோல்ட் ப்ளஸ் மைனஸ் இப்படி போட்டாலும் சரி தான், இப்படி போட்டாலும் சரி தான். எப்படி 110 வோல்ட்டு 220 வோல்ட். ஓகேவா? இது கன்வீனியன்ஸுக்காக நான் போட்டிருக்கேன். இப்படி தான் போடணுமா அப்படிலாம் கிடையாது. இதை மேலே போட்டாலும் சரி, இதை கீழே போட்டாலும் சரி, தப்பு கிடையாது. ஸோ ஏன் நான் மேலே போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மேலே போட்டு இந்த இடத்துல எடுத்தேன்னு வைங்களேன், நிறைய பேர் குழம்பிடுவாங்க. ஸோ குழம்ப வேண்டாங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து என்ன செய்யணும்னா ஈஸியாக வந்து புரியணுதுக்காக அந்த மாதிரி போடுறேன். ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை. சிலருக்கு வந்து குழப்பங்கள் ஏற்படும். அதனால் நான் வந்து 220 வோல்ட் 110 வோல்ட். ஓகேவா? ஸோ இங்கேருந்து எடுக்கணும் சப்ளை. ஓகேவா? 220 வோல்ட். சரியா? ஸோ இங்கே டாட் கன்வென்ஷன் இருக்கும், இங்கே டாட் கன்வென்ஷன் இருக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்படி இருக்கிறத பார்க்கறதுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஓகேவா? எனக்கு இது இப்படி பார்க்கறதுக்கு பிடிக்கல. இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைனஸ்லேருந்து தான் கரண்ட் என்ன செய்யும், ப்ளஸுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த டேரக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்? செகண்டரி கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இல்லைனா உங்களுக்கு புரியணுமா, ஈஸியாக புரியணுமா, கஷ்டமே பட வேண்டாமா, குழம்பவே வேண்டாமா, இந்த இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. செகண்டரி கரண்ட் என்ன ஃப்ளோ ஆகுதோ அதை என்ன செஞ்சுருங்க, இந்த 330 வோல்ட்டோட பெருக்கிருங்க. முடிஞ்சு போச்சு சம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம் பார்க்குறீங்க அப்படின்னா 330 வோல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட்டோட போடவே தேவை கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, I2 மட்டும் ஃபைன் பண்ணுங்கள். I2வை ஃபைன் பண்ணால் 1500 டிவைட் பை 110. நான் இதை ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 13.64 ஆம்பியர் கிடைக்குது. ஸோ இதை என்ன செய்யுங்க அப்படின்னா KVA ரேட்டிங் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது 13.64 இன்டு என்ன இருக்குங்க 330 வோல்ட். ஷார்ட்கட் நான் சொல்லட்டுமா? இந்த அந்த 4 பொலாரிட்டி தவிர இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் போடணும் கூட அவசியமே கிடையாது. நீங்கள் ஈஸியாக என்ன செய்யணும், அந்த சம்மை சால்வ் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, சிம்பிளாக இந்த செகண்டரி வோல்டேஜ் இருக்கா 330 வோல்ட்டு, அதை என்ன செய்யுங்க அப்படின்னா செகண்டரி கரண்ட் என்ன செய்யுங்க, பெருக்கிடுங்க. அப்படி நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு 4.5 கிலோ வோல்ட் ஆம்பியர் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிச்சு. போன சம்லேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். போன சம் வந்து ஐ திங்க் 2460 மாதிரி கொடுத்துருப்பாங்க, 2420 மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்படி தானே போன சம்மில் வந்துங்க 2420 கொடுத்துருந்தாங்களா? ஸோ போன சம்முக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ட்ரிக்ஸ் பொருந்தும். இங்கே ஷார்ட் ட்ரிக்ஸில் போட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி இதுபடி போட்டிங்கனாலும் சரி, ஸோ எப்படி போட்டாலுமே சரி ஃபைனல் ஆன்சரை மட்டும்தான் அவங்க பார்க்க போகிறாங்க. பிகாஸ் இது யூனிவர்சிட்டி எக்ஸாம் கிடையாது, இது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்கிறது தான் முக்கியமே தவிர நீங்கள் எந்த மாதிரி எழுதுறீங்கிறது இங்கே முக்கியமே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு சூப்பராலாம் எழுதியிருப்பாங்க, மணிமுத்தாலாம் எழுதியிருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வராது. காரணம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் தப்பாக இருக்கும். இதுவே யூனிவர்சிட்டி எக்ஸாமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் தப்பாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 1 மார்க் தான் குறைப்பாங்க. பட் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே குறைச்சிருவாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.